ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக ஜீ தமிழ் நியூஸின் செய்தி ஆசிரியர் திரு நாகப்பன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்று பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்பான சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் விஜயுடன் சென்று இன்று இணைந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு பலமா அமையுமா? பொதுவாக இந்த இணைப்பு அப்படிங்கிறது, அதாவது ஒரு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ண போறார் அப்படின்ற கேள்வி இருக்கும்போது செங்கோட்டையன் மிக சாதுரியமாக இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இன்னைக்கு இணைந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நகர்வா செங்கோட்டையனுடைய அரசியல் பயணத்தில் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருந்தவர். தொடர்ந்து 50 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரே கட்சியில் இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது, ஒரு 10 முறை தேர்தலிலே போட்டியிட்டவர், 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்து வந்தவர். இப்பொழுது மாறியிருக்கார். ஏன் மாறி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரியும். அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து எல்லா பதவியிலிருந்துமே அவர் நீக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு. முக்கியமாக ஏன் எம்ஜிஆரின் விசுவாசியாக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறார், அந்த கட்சிக்குள்ள தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எம்ஜிஆர் குறித்த விஷயங்கள் தொடர்ந்து அதிகம் பேசிக்கொண்டு வருவதாக குறிப்பிடக்கூடியவராக விஜய் இருக்கார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான் இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். அதில் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய வருத்தத்துக்கான காரணம். அங்கே தான் புகைச்சல் ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆருடைய புகழை பாடுகிறவராக இருக்காரு. இப்போ மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரத்தில் போன வாரம் நடந்தப்போ கூட விஜய் சொல்றாரு, குறி வச்சா தவறக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது கரிகாலன் குறி வைத்தால் தவற மாட்டான்னு மர்மயோகியில் எம்ஜிஆர் பேசின வசனத்தை அடிக்கோடிட்டு காட்டுறாரு. அப்போ எம்ஜிஆரினுடைய விசுவாசியாக இருக்கிறவர் தொடர்ந்து எம்ஜிஆரை பேசுகிற ஒருத்தட்டையே நாம் போய் ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுகிறார் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கான பாயிண்டாக இருக்குது. செங்கோட்டையனை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், தாவேகா எப்படி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் ஒரு வரலாறு அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக கூட பார்க்குறாங்க. அவர் தொடர்ந்து 1967 1977 போல அரசியல் மாற்றத்தை 2026 தேர்தலில் நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு. 67 அண்ணா ஆட்சி அமைச்சது, 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சது. இப்போ 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது முதல்வராக இருக்கும்போது எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன். 91 ஜெயலலிதா முதல்வரான போது அப்போது எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன். இப்போது 2026 அபரிமிதமான ஒரு அமோக வெற்றியை பெற்று நம்ம பதிவு செய்து விடுவோம். அப்போ இந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போது நம்முடைய ஆட்சி காலத்திலும் அவர் எம்எல்ஏவாக இருப்பார். இது ஒரு சென்டிமெண்ட்டாக தாவேகா பார்க்கிறது. அப்படிதான் இது பண்ணுது. இன்னொன்று, வரலாற்று தருணமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கான நிறைய பின்னடைவுகளை இந்த கரூர் துயர சம்பவம் கொடுத்திருக்கு. நிறைய பாடங்களையும் கொடுத்திருக்கு. ஒரு கட்சியாக ஒரு தலைவராக எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஆலோசனைகள் கொடுப்பதற்காக ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதி தேவை அப்படின்னும் போது தான் செங்கோட்டையன் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வர்றாரு. எஸ்ஐஆர் சம்பந்தமான கண்டன கூட்டத்திலேயே செங்கோட்டையன் இங்கே வரப்போறாருன்னு ஒரு துருப்புச்சீட்டை போல ஆதவர்ஜுனா பேசினார். சென்னையில் சேப்பாக்கத்தில் பேசும்போது எம்ஜிஆர் கிட்ட எம்எல்ஏவா ஒரு 26 வயது இளைஞர் இருந்தார், கட்டுக்கோப்பா ஒரு கட்சியை நடத்தினாங்க அப்படின்னு திடீர்னு எம்ஜிஆர் பற்றி பேசும்போது செங்கோட்டையனை குறிப்பிட்டு அவருக்கு ஐஸ் வச்சிருக்காரு. அது இப்போ காலப்போக்கில் அது பார்க்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது. அப்படி பார்க்கிற போது இப்போது அவர் இருக்கிற போது இப்போ ஒரு கட்சி எப்படி நடத்துறது, ஒரு மைக்கில் இருந்து ஒரு பொதுக்கூட்டத்திலிருந்து மக்கள் திரளை எப்படி கூட்டுறது, ஒரு ரூட் மேப் எப்படி போடுறது, மற்ற கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை இணைக்கணும்னா அதுக்கு ஒரு பாலமாக எப்படி செயல்படுவது, அணுகுமுறை எப்படி, தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது அந்த எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சட்டப்பேரவையில் எப்படி அணுக வேண்டும், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், இது மாதிரியான பாடங்களை அரசியல் பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி தேவைப்படும் போது செங்கோட்டையன் அதற்கு தகுதியானவர், திறமையானவர். அவருக்கு தெரியாத வரலாறு இல்லை. ஒரு 50 ஆண்டு கால அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும்ன்றது தாவேகாவுக்கு பலமாகவும் சாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள இவங்க 2 பேர் ஒற்றை புள்ளியில் இணைந்த பிறகு இவர்களுக்கான விஷயங்கள் தொடர்ந்து மாறும். ஏன்னா இப்போ தாவேகா அப்படிங்கிற போதவே நமக்கு இயல்பாகவே அவர்கள் பக்குவம் இல்லாதவர்களாக காட்டிட்டாங்களோ இந்த துயர சம்பவத்தால் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல் தலைவர் வரும்போது இன்னும் இளைஞர்களை ஒரு கட்டுக்கோப்பாக பயன்படுத்த முடியும். அதனால தான் நிர்வாக குழுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவரை நியமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் 4 மாவட்டங்களுக்கு ஒரு அமைப்பு செயலாளராக நியமிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த விஷயங்கள் மூலமாக ஒரு தாவேகாவை கட்டுக்கோப்பாக வழிநடத்த முடியும். இன்னும் சொல்ல போனால்
அந்த கட்சியில ஏற்கனவே இருக்கிற நபர்கள் பார்த்தா அதில் இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் செங்கோட்டையனுக்கு தான் இருக்கு. ஆதவ அர்ஜுனாவோ, அருண்ராஜோ, நிர்மல் குமாரோ, புசி ஆனந்தோ இவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. இப்போ இவங்களை ஈஸியா வந்து அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு கட்சிக்கு விஜயுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவதற்கான எல்லா விஷயமுமே இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துறதுக்கான இது இருக்கு. இங்க கோஷ்டி அரசியல் வந்து தலை தூக்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் பெரியவனா நீ பெரியவனான்ற இந்த ஈகோ, இல்லை இந்த அருண்ராஜுக்குள்ள இருக்கிறதா, ஜானோ ரகிசாமி இருக்கிறதா, ஆதவ அர்ஜுனாவா, புசி ஆனந்தன், இந்த 4 பேர் 4 துருவங்களாக இருந்து கொண்டிருந்தா கட்சி விளங்காம போயிடும். இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள செங்கோட்டையன் எப்படி செயல்பட போறார், விஜய் எப்படி செங்கோட்டையனை பயன்படுத்தி கொள்ள போகிறார் அப்படிங்கிறது இங்க முக்கியமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புதுச்சேரியில மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு தாவேகா தரப்புல தாவேகா நிர்வாகி புதியவன் வந்து மனு கொடுத்திருக்கார் டிஜிபி ஷாலினி சிங் கிட்ட. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப புதுச்சேரியிலும் இவங்க வந்து தாவேகாவை பலப்படுத்துவதற்காக பார்க்கிறாங்க. கரூர் துயரத்துக்கு பின் அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு அவங்க லெட்டரை தவிர்த்திருக்கலாம். காஞ்சிபுரத்தில் நடத்தின மாதிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமா எப்படி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த திட்டமிடுறாங்களோ அதே மாதிரி புதுச்சேரியில் கூட நடத்தலாம். பட் ஏன் அந்த பிளான் வந்து பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதுல வந்து பெரியார் திராவிடர் கழகத்தினர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அசோக் ராஜா அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரோட் ஷோக்கு வந்து புதுச்சேரியில் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு. இனிமே தான் அது தெரியும் டிஜிபி என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்துக்குள்ள இப்ப செங்கோட்டையன் வந்து கட்சியில் இணைப்புன்னா டிசம்பர் 5 இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை தயாரிப்புகளை அவர் வந்து திட்டமிடுறாரு அப்படின்னு தெரியும். ஒருவேளை அனுமதி கிடைக்கிற பட்சத்திலும் அதை எப்படி கொண்டு போறாங்கன்றதும் அதுல செங்கோட்டையனுடைய மூளையும் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், விலகியவர்கள்லாம் திரும்பியும் வந்து தாவேகாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான பேச்சுக்களை நம்மளால நிறைய பார்க்க முடியுதுன்னும் போது அந்த மாதிரி பல தலைவர்கள் நீக்கப்பட்டவர்கள் வருவாங்களா? நிச்சயமா. இப்போ வந்து நேத்து துக்ளக் ரமேஷ் செங்கோட்டையனை பார்த்த உடனே சொன்னார் அவர் தாவேகாவுக்கு போறதுன்றத கிட்டத்தட்ட அவர் தான் உறுதிப்படுத்தினார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா அவர் புதிய வழியை புதிய பாதையை காட்டியிருக்கிறார். அதிமுகவில் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறவங்களாம் இங்க சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட நிறைய பேர் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் தமிழகத்தை மட்டுமே விஜய் வந்து பார்க்கல. இப்போ புதுச்சேரியில ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அங்க ரோட் ஷோவா மக்கள் சந்திப்பான்னு இன்னும் முடிவு எடுக்கப்படலை. இன்னொரு பக்கம் அங்க பாத்தீங்கன்னா பாஜகவில் ஒரு 25 ஆண்டு காலம் இருந்தவர், ஒரு 8 ஆண்டு காலம் பாஜக மாநில தலைவராக இருந்தவர் புதுச்சேரியில சாமிநாதன். அவர் வந்து 2017 நாராயணசாமி முதல்வராக இருக்கும்போது கிரண்பேடியின் மூலமாக நியமன எம்எல்ஏவாக நியமிக்கப்பட்டவர். அவர் வந்து இப்போ வந்து இங்க வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அப்போ புதுச்சேரிக்கு அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்படலாம். அதிமுகவில் அசனான ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ இருந்தாரு. அவர் வந்து இப்போ வந்து இதுல சேர்ந்திருக்காங்க, தாவேகாவில் சேர்ந்திருக்காங்க. அப்போ அவர் காரைக்கால் தெற்கு தொகுதி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அதிமுகவில் இருந்து பாஜகவின் போது புதுச்சேரியிலும் தாவேகாவை பலப்படுத்துவதற்கான வேலைகள் இப்ப நடக்குது. அப்ப செங்கோட்டையன் இன்னும் வீரியமாக தொடர்ந்து மற்ற ஆதரவாளர்கள், ஏன்னா இப்போ புதுச்சேரியில் நடந்துருச்சு, பாஜகவில் இருந்து ஒருத்தர் அதிமுக இருந்து ஒருத்தர் போது இங்க அதிமுகவில் அதிருப்தி இருப்பவர்கள், இபிஎஸ் உடைய தலைமையை விரும்பாதவர்கள் அல்லது வேறு வழி இல்லாமல் அங்கேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான அதிருப்தியாளர்களுக்கு ஒரு வழியை வந்து அவர் காட்டியிருக்கார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதுதான் தாவேகாவினுடைய விருப்பம். முதல்ல இருந்தே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அப்போ வந்து இன்னைக்கு தினகரன் கூட சொல்றாரு வந்து 4 முனை போட்டி தான் தமிழகத்தில் இருக்குது, இன்னும் பெரிய மாற்றங்கள் திருப்பங்கள் வந்து இந்த கூட்டணியில ஏற்படும்னு சொல்றாரு. ஏற்கனவே வந்து தினகரனும் ஓபிஎஸும் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது செங்கோட்டையன் ரொம்ப பழகினவர். ஏன்னா வந்து அந்த தேவர் குரு பூஜை விழாவில் ஒன்று சேர்ந்து தான் அங்கே போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே அவர் தூக்கப்பட்டார் அப்படின்னும் போது அந்த பொறுப்புகளில் தான் தூக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஒருவேளை தாவேகாவில் உள் இருந்து கொண்டு தினகரனையும் ஓபிஎஸையும் அவர் கூட்டணிக்கு வர வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் அது பலமான கூட்டணியாக மாறும். ஏன் பலமான கூட்டணியாக மாறும் என்றால் விஜய்க்கு முதல் தலைமுறையுடைய வாக்குகள் இருப்பது அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரியும். கணிசமான வாக்குகள் கண்டிப்பாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பெண்களுடைய வாக்குகள் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு பக்கம் பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்கும்போது சமூக வாக்குகளான முக்குளத்தோர் வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் தேர்தல் வாக்குறுதிகளையும் இப்பொழுது கொடுக்க ஆரம்பித்து விட்டார். மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போது ஒரு 2000 பேர் கூடியிருந்த அந்த அரங்கத்திலே அவர் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தால் இதற்கு முன்னதாக அவர் எந்த நடைமுறையை கைப்பற்றி இருந்தாரோ அந்த நடைமுறையெல்லாம் இப்ப கைவிட்டு விட்டார் என்று சொல்லலாம். ஏனென்றால்
மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சர்க்கார் படத்தில் வந்து ஒரு டைலாகே இருக்கும். அதை உடைக்கிற மாதிரியான சீன்லாம் இருக்கும். இலவச அறிவிப்புகளை இந்த இலவசமான திட்டங்களை வந்து தொடர்ந்து வந்து அதை வந்து எதிர்த்தே அதில் பேசியிருப்பார். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து அனைவருக்கும் வீடு, இருசக்கர வாகனம், கார் வந்து லட்சியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இலவசத்தினுடைய திட்டங்கள் அது முக்கியமான மக்கள் நல திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. திராவிடத்தினுடைய பாரம்பரியத்தில் அது உண்டு. ஏன்னா அவர் அண்ணாவின் பூமியிலிருந்து அவர் சொல்லியிருக்காரு. இலவச திட்டம்ன்றது என்ன, 3 படி அரிசி 1 படி நிச்சயம் அப்படின்லாம் 1 ரூபாய்க்கெல்லாம் அப்படின்னு சொன்னது அண்ணா காலகட்டம். அதற்கு பிறகு கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி எல்லாருக்குமே தெரியும். மிக்சி கிரைண்டர் ஜெயலலிதா கொடுத்தது தெரியும். இப்படியான இலவச மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய பேர் இருக்குது. இன்றைக்கும் அம்மா உணவகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். புதுமை பெண் மகளிர் உரிமை தொகைன்னு இந்த ஆட்சியில் இருக்கிற விஷயங்களையும் பேசும்போது இலவச திட்டங்களை கைவிட்டு விட முடியாது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். எப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அறிக்கையில் எப்படி இடம்பெற வைக்கிறதுன்னு இருக்கும். இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுப்பதற்கு யார் பயன்படுவார் அப்படின்னா செங்கோட்டையன் தான் பயன்படுவார். ஏன்னா அவர் அந்த காலகட்டத்திலிருந்து 50 ஆண்டு காலகட்டத்திலிருந்து எத்தனை திட்டங்கள் உருவாக்கி இருப்பாங்க, எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க, அதை எப்படி செயல்படுத்த முடியும், இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து மிக இயல்பாக ஒரு தேர்தல் வாக்குறுதியை சரியாக செதுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் வந்து பயன்படுவார். அப்போ இந்த பக்கம் மாற்றுக் கட்சியாக சில பேர் அதிருப்தியில் இருந்தாலும் அவங்க தாவேக்காவை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களை தாண்டி அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லோரும் இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களெல்லாம் தாண்டி இன்னொரு கூட்டணி, இங்கே பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி, இங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேமுதிகலாம் இன்னும் முடிவு எடுக்காமல் இருக்கிற போது இது வந்து அவங்க இதை சாதகமாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் விஜய்க்கும் விஜயகாந்துக்குமான உறவு நட்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் போது தம்பியாகவே அவரை பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் இப்போது வரை விஜயை விட்டு கொடுக்கவில்லை. இப்படியான சூழ்நிலையில் இதையெல்லாம் ஒன்று சேருமா அப்படிங்கிறதுக்கும் இதற்கான பாலமாக செங்கோட்டையன் இருப்பாரா அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த இதில் பார்க்க முடியும். ஆனால் தாவேக்காவினுடைய முகம் மாறி இருக்கிறது, பிம்பம் மாறி இருக்கிறது. ஒரு சக்தியான கூட்டம் இருக்கும்போது அவர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை, எழுச்சியோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கருத்தியலோடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டுமே இங்கே இருக்கும்போது செங்கோட்டையன் மூலமாக அந்த எண்ணமும் அந்த பிம்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முதல் தொடக்க புள்ளியாக அந்த டிசம்பர் 5ஆம் தேதி அது மக்கள் சந்திப்பா அல்லது ரோட் ஷோவா புதுச்சேரியில் தெரிந்துவிடும். அதன் மூலமாக தாவேக்காவினுடைய நடவடிக்கையை நாம் வந்து ஒரு அனுமானமாக குறிப்பிட்டு சொல்லிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ வந்து பிரேமலதா அவர்கள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ எம்ஜிஆரின் பெயரை வந்து இவ்வளோ நாள் இவர் பயன்படுத்த முடியாமல், ஏன்னா வந்து அது வந்து அதிமுக கட்சியுடைய முகமாக எம்ஜிஆர் இருக்கும் பட்சத்தில் இவர் பயன்படுத்த முடியல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாரு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அடையாளப்படுத்துறதே எம்ஜிஆரின் வளர்ப்பு அப்படிங்கிறது தான், எம்ஜிஆரின் தலைமையில தான் முதல்ல இவர் வந்தாருன்றது தான், அதுதான் தொடர்ந்து பேசப்படுது. அப்போ இனிமே தாவேகா கூட்டங்களில் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் பேனர்கள்லாம் வைக்கப்படுவதை நம்மளால பார்க்க முடியுமா? எம்ஜிஆர் எந்த அளவுக்கு விஜய் இதுக்கப்புறம் எடுத்துக்க முடியும் அவருடைய கூட்டங்கள்ல? படங்களோ கொடியோ சின்னமோ பயன்படுத்த முடியாது. ஆனால் வந்து தொடர்ந்து அவர்களுடைய பேச்சில் எம்ஜிஆருடைய இது இருக்கும், இன்புட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். செங்கோட்டையனும் அதை குறிப்பிடாமல் அவரால் வந்து அவருடைய பேச்சை தொடங்க முடியாது. என்றைக்குமே கூட வந்து ஜெயலலிதா படத்தை சட்ட பாக்கெட்டில் வச்சுருந்தாரு. அதை ஒரிஜினா வந்து தாவேக்கா கொடி அவருடைய தோளில் தாங்கி அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அந்த தோளில் இருக்கிற அந்த துண்டை தவிர்த்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பத்திரிகையாளர்களே வந்து சந்திக்கிறாரு. அப்போ வந்து அது வந்து இயல்பானது. 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இருந்துவிட்டு அதை வந்து தொடாமல் இருக்க முடியாது. அவர்களை பற்றி பேசாமல் அவருக்கான அரசியல் வாழ்க்கையை தனிப்பட்டு நீங்கள் சொல்லிட முடியாது. ஆனால் எம்ஜிஆர் என்னெல்லாம் செய்தார், இப்போ அவர் கோடிட்டு தான் காட்டியிருக்கார் விஜய். இப்போ வந்து எம்ஜிஆர் இப்படிலாம் பண்ணார் அப்படிலாம் பண்ணாருன்னு அவர் கேள்விப்பட்ட விஷயங்களையும் மற்றவங்க சொன்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பார். ஆனால் எம்ஜிஆர் எதையெல்லாம் செய்தார், அவருக்கான உழைப்பு இருக்குல்ல, அவருக்கான ஆற்றல் இருக்குல்ல, கட்சி பணி இருக்குல்ல, வெறும் நடிகராக மட்டும் வரவில்லை அல்லவா. இவர் கூத்தாடின்னு சொல்கிறாங்க, எம்ஜிஆரும் இப்படி தான் வந்தார் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். எம்ஜிஆருடன் தன்னை ஒப்புமைப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் எம்ஜிஆருக்கான வாழ்க்கை, எம்ஜிஆருக்கான உழைப்பு, எம்ஜிஆருக்கான வலிமை, அவர் காட்டிய அன்பு, தொண்டர்களிடம் செலுத்திய அன்பு, அவர் காட்டிய அக்கறை, அவர் மக்கள் நல திட்டங்கள் செய்த விஷயம் இது எல்லாம் அவர் செய்யணும். அந்த உழைப்பை கோருவதற்கு ஒரு செயல் திட்டம் வகுக்கணும். டே டு டே லைஃப்பில் அவர் வேற என்னெல்லாம் பண்ணணுங்கிற இன்புட்ஸை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா செங்கோட்டையன் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒருவேளை எம்ஜிஆரை கோடிட்டு காட்டி கொண்டிருந்த விஜய் இனிமே வந்து இன்னும் அதிகமாக அதை குறித்த ஒரு செயல்பாடுகளை இறங்கலாம், இன்னொரு எம்ஜிஆராக மாறுறதுக்கான விஷயங்களை பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு பண்ணுறாருன்றதும் செங்கோட்டையனை அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாருன்றதை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும்.
கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால எதுவும் பெரிய கட்சிகள் இல்ல. செங்கோட்டையனும் அதிமுகவில் நீக்கப்பட்ட பிறகு இப்ப சேர்ந்திருக்காரு. இப்ப தேமுதிகவின் நிலை என்ன செய்யணும்? அவங்க அதிமுகவோட இணக்கமா இல்ல, திமுகவுடன் ஒரு நல்ல உறவுல அவங்க இல்ல அப்படின்னும் போது இப்ப தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு விஜயுடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? ஆக்சுவலி இப்போது வரைக்கும் வந்து தேமுதிக எந்த முடிவும் எடுக்கல. பட் எந்த டோரையும் அவங்க க்ளோஸ் பண்ணல. ஒரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு 25 தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட் திமுக பக்கம் பேசப்பட்டதா ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் யார் கொடுப்பார்கள், அந்த இடத்துல நம்ம வந்து கூட்டணிக்கு அமையலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே ராஜ்யசபா சீட் சம்பந்தமான மனக்கசப்பு இருக்கும்போது கூட அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதிமுகவோட மனக்கசப்பை. இப்போ வந்து அதை பற்றி எதுவும் பேசுறது இல்லை. பட் அவங்க அதிமுக பாஜக கூட்டணியா அல்லது ஒருவேளை வந்து தாவேகா கூட்டணியா அப்படிங்கிறது முடிவில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஜனவரி 9 கடலூர் மாநாடு, அப்போது தான் கூட்டணி குறித்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. கூட்டணி அமைச்சரவை அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இனி வரும் காலங்களில் அது ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சிடும். பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான கூட்டணிக்கு தேவைப்பட ஒரு கட்சி தான். இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கு, அப்பா மகனுக்குள்ள சண்டை இருக்கு, ஐயா பாமகன்னு ஒன்று உருவாக போறதா ஒரு பேச்சுகள் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த பாமக ஐயா பாமகன்னு உருவாக வாய்ப்பு இருக்கா, இல்ல இருவரும் இணைந்து ஒரு கூட்டணியை வந்து எதிர்கொள்வாங்களா? ஐயா பாமகன்ற ஒரு அணியோ கட்சியோ உருவாகவில்லை. அது வந்து வதந்தி. அது வந்து ராமதாஸ் தரப்பில் அப்படி ஒரு கட்சி உருவாக போகிறதா அன்புமணி தரப்பு ஆட்கள் வந்து வதந்தியை பரப்பி விட்டுட்டாங்கன்னு எம்எல்ஏ அருள் வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஜி.கே. மணியும் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு கொந்தளிச்சு உருக்கமா இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு. தீய சக்தின்னு சொல்கிறாங்க, நான் தான் ஐயாவோட இருக்கிற தீய சக்தியா, ஏன்னா வெளிப்படையாக சொன்னால் நான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட இவங்க 2 பேர் இணைவதற்கு நான் தான் தடையாக இருப்பதாக சொன்னால் நான் வந்து கட்சியை விட்டே போயிடுறேன், எனக்கு எந்த இதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம கூட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அருளும். அப்போ இந்த இணைப்பு அப்படிங்கிறது எப்போது சாத்தியம்னா அது அதிமுக பாஜக இதில் தான் சாத்தியமாக இருக்குது. பைஜெயந்த் பாண்டா இது சம்மந்தமாக பேசியிருக்காரு, அன்புமணிகிட்ட பேசியிருக்காரு. அன்புமணி மட்டும் பேசாமல் 2 தரப்பும் ஒருங்கிணைந்த பாமக தான் எங்களுக்கு தேவை என்பது பாஜக வந்து சொல்லியிருக்கு. அண்ணாமலையும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து தொடங்கியிருக்காரு. இப்போ அண்ணாமலை மூலமாக இந்த ஒருங்கிணைந்த பாமக சாத்தியமாவதற்கான இது இருக்குது. அவங்க வந்து வட மாவட்டங்களில் இப்போதும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிற காலம் அப்படிங்கிறதுனால 20 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில். அது கொஞ்ச நாளில் தெரிய வரும். அதே மாதிரி இப்போ தினகரன் கிட்டேயும் வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து நட்புறவில் இருக்கும்போது அவரும் வந்து அவதூறாகவோ இல்லை மற்ற விஷயங்களையோ தேவையில்லாமையோ நம்ம வந்து பேச வேணாம், பாஜக பற்றி, பாஜக கூட இனிமேல் கூட்டணியில் சேர மாட்டேன், கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் பேச வேணாம், கொஞ்சம் பொறுத்திருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். ஆக இப்போ வந்து தினகரன் எந்த முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. இப்போ வந்து 2 நாளாக வந்து அவர் கொஞ்சம் மழுப்பலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆதரவு வந்து விஜய்க்கு தெரிவிக்கிறாரே தவிர பெரிய கூட்டணி அது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. மாற்றம் வரும், ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸுமே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இக்கு வச்சிருக்காரு. என்னென்னா டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடக்குது, 15ஆம் தேதி ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அப்போ அங்கே ஏதேனும் முடிவு எடுக்கப்படுகிறதா அப்படின்றது தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் வந்து இதையெல்லாம் கேட்கிற அந்த மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. செங்கோட்டையன்னா அவருக்கு கட்சியிலே இல்லை, அவரை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டாரு. அவர் வேற ரூட் எடுத்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காரு. அவருடைய கூட்டணி கணக்கு என்பது இவங்கெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. அதாவது இப்போ புதிய நீதி கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் கட்சி இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நமக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் தெளிவாக இருக்கார். 40% மேலான வாக்குகளை நாம் பெறும்போது தான் இது பண்ண முடியும். அப்போ நம்ம 45% அவர் கணக்கு போடணும் அப்படின்றாரு. மக்களவை தேர்தலை ஒட்டி பார்க்கும்போது அதிமுக பாஜக இந்த சிறு கட்சிகள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 40% வரும்போது இன்னும் 10% வாக்குகளுக்காக கட்சிகளை வந்து நம்ம கூட்டணியில் இணைக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து மும்முரமாக இருக்கார். போன முறையெல்லாம் பார்த்தா வேலுமணி தான் வந்து ஷீட் ஷேரிங்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த முறை தன்னுடைய மகன் மிதுனை வந்து திரைமறைவில் இருந்து அவர் வந்து காய்களை நகர்த்த சொல்லியிருக்காரு. இந்த சீட் ஷேரிங்லாம் பார்த்துக்கிட்டு சங்ககிரி வெங்கடேஷும் சேலம் இவங்கவும் வெளியே கட்சி மூலமாக வந்து பார்த்துப்பாங்க, ஆனால் பின்னாடி வந்து அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வேலுமணிக்கு சொன்னதாகவும் வேலுமணி கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. இப்படி இருக்கும்போது அவர் வந்து பலமாக தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு உறவினர்களை வைத்துக்கொண்டு கட்சிகளில் தனக்கு ஆதரவாக இருக்கிற ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களை வைத்துக்கொண்டு இன்னும் வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும், இதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்காரு. இன்னொன்று அவர் இந்த சுற்றுப்பயணங்களில் போகும்போது அவர் பெரிய மக்கள் எழுச்சியை பார்த்ததா தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த அப்டேட் வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ நயினார் நாகேந்திரன் போகும்போது கூட பாஜக தலைமை வந்து அவருக்கு வந்து ஒரு கருத்து கேட்டிருக்கு, பெரிய அளவில் உங்களுக்கு வந்து வரவேற்பு இல்லையாமே, உங்களுடைய இந்த சுற்றுப்பயண விவரங்களை
நீங்கள் வந்து எங்களுக்கு அறிக்கையாக கொடுங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இபிஎஸோட சுற்றுப்பயணத்தை பார்க்க முடியுது, அது நிறைய செய்திகளில் காணொலிகளில் கூட பார்க்க முடியுது. அவர் தொழில்துறையாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் எல்லாரும் பார்த்து பேசுகிறாரு, கொஞ்சம் இணக்கமாக இருக்காரு. சில கோரிக்கைகள் வைக்கும்போது அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுன்ற வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இதையெல்லாம் நம்மை வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதிப்பு அடையாது, நமக்கு பின்னடைவை தராது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்காரு. இது போக போக இன்னும் சில நாட்களில் தான் இங்கே அதிமுகவில் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குது அல்லது வேறு ஏதாவது சர்ச்சைகள் வெடிக்கிறதா, உட்கட்சி பூசல்களை எல்லாம் தாண்டி செங்கோட்டையன் சென்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை என்பதை கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து உறுதிப்படுத்திட்டார். அதுதான் அவருடைய வேலைகளில் இருக்கிற மும்முரத்தில் தெரியுது. அதிமுக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி இந்த பிரிந்தவர்களை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னால, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர்த்து நீங்கள் சொன்ன சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்குது. செங்கோட்டையனும் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு தைரியத்தை கூட அது கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, நாங்கள் ஒரு சீட்டாவது வாங்கி எங்கள் பவரை வச்சு நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம்னு சொல்லி சீட்டு வாங்குற பவர் வந்தாலே நிறைய பேர் போயிட்டா அது அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்திருக்குமா? ஆக்சுவலி அது அந்த அச்சம் அவருக்கு இல்லை. அதனால தான் அவர் இந்த வாக்கு வங்கியை வந்து வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்துவதன் மூலமாக நம்ம இதெல்லாம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் மக்களவை தேர்தல் நிலவரத்தை ஒட்டி அதில் இருக்கிற அந்த பாஜக அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் அதுவே 35க்கு மேலே வந்துடணும் போது இன்னும் ஒரு 10% நம்ம கூடுதலாக எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறாரு. சொந்த சமூகம்ன்றதுனால, ஒரே சமூகம்ங்கிறதுனால செங்கோட்டையினுடைய நீக்கம் அப்படிங்கிறதோ அவர் இன்னொரு கட்சிக்கு போனதோ அப்படின்றத பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறாரு. மீதி ஏற்கனவே இவங்களை இல்லாமல் தான் இவர் தனித்து தேர்தலை சந்திக்கிறார் என்றதுனால மக்களவை தேர்தல் மூலமாக சொல்லும்போது இப்போ அவங்க எல்லாமே நம்மளால் வெற்றியை வந்து பெற்றுவிட முடியும். ஆனால் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலுமே கூட வாக்கு சதவீதம் இருக்கிற சிறிய கட்சிகளையும் நம்ம வந்து சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. குறிப்பாக அவர் வந்து தனித்தொகுதிகளில் வந்து பெருவாரியான வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு இருக்காரு. புரட்சி பாரதமோ புதிய தமிழகமோ இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு 44 தொகுதிகளை வந்து அடையாளப்படுத்தி அதில் வந்து பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த தனித்தொகுதிகளில் நம்முடைய செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலும் அவங்க வந்து குறியாக இருக்காங்க. இப்போ சீட் ஷேரிங் அப்படிங்கிறது 80 சீட்டுக்கு மேலேயே பாஜகவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கு வரைக்கும் அவர் வந்திருக்காப்புல. அப்போ இன்னும் நெருங்க அவர்கள் கொடுக்குற வாக்குறுதிகள், நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள், இப்படி எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தும் போது அவர் எந்த மாதிரியான மூளை இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒரு டாக்ல இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கான பேச்சு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை தெரியுது. அவங்க என்ன மாதிரியான ஐடியாவில் இருக்காங்க திமுக கூட்டணியில், என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக வந்து இன்னொரு பக்கா பிளானில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை வந்து தொகுதி வாரியாக நியமிக்க வேண்டும், சட்டமன்ற தொகுதி வாரியாக அப்படின்ட்டு இருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் 234 மாவட்ட செயலாளர்னு தொகுதி வாரியாக நியமிப்பதற்கான பட்டியல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ கூட வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக அவங்க பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை இலக்க எண்கள் தான். ஏற்கனவே மாநில கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து மக்களவை தேர்தல் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இரட்டை இலக்க எண்களை கேட்க வேண்டும் என்பதில் வந்து இந்த முறை வந்து விசிக வந்து உறுதியாக இருக்கிறது. மதிமுக மாநில கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் 12 தொகுதிகள் கேட்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. துரை வைகோ அது வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பம் தான். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்காக தொகுதி பங்கீட்டுக்காக குழு அமைக்கப்படும், அப்போ முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து விசிக வந்து 15 தொகுதிகளை கேட்பதற்கான மும்முரத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அதில் 5 தொகுதிகள் வந்து பொது தொகுதியில் நிற்கணும், தனி தொகுதியில் இல்லாமல் பொது தொகுதியில் நிற்கணும். அப்போ விசிகவுடைய செல்வாக்கு மாநில கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மகத்தான சக்தியாக மாற்றம் அடைவதற்கான சரியான தருணம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆட்சியில் பங்கு கேட்டுருவாங்களா, கூட்டணி அமைச்சரவையா அப்படின்றான விஷயங்கள்லாம் வரும்போது அது இந்த தேர்தலில், இந்த ஆட்சியில், அதாவது 2026 சாத்தியம் இல்லை அப்படிங்கிற உணர்ந்து அதை பற்றிய பேச்சுகள்லாம் இருக்காதுன்னு ரவிக்குமாரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ அவர்களுடைய வேலை அப்படின்றது தொகுதி பங்கீட்டில் 15 தொகுதிகள் கேட்க வேண்டும். கண்டிப்பாக அது இரட்டை இலக்க எண்ணில் தான் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. பட் இன்னும் காலம் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு மாதம் ஆகும். காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கு தொகுதி பங்கீடு குறித்து திமுகவிடம் பேசுவதற்கு. திமுக தரப்பில் இன்னும் தொகுதி பங்கீடுக்கான ஒரு குழு வந்து அமைக்கப்படவில்லை. அதெல்லாம் அமைக்கப்பட்ட பிறகு தான் இது வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.